கத்திட்டு 108க்கு எவ்வளவு நாள் சார் எவ்வளவு நாளைக்கு சீரியஸா ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் சொல்லி அது ரொம்ப சீரியஸா சார் வாங்க வாங்க கட்டாயமா பண்றாங்க சார். நியாயத்தை கேட்கறதுக்கு இங்க நாள் இல்ல. ரோட்ல உட்கார கூடாது. ரோட்ல உட்கார கூடாது. கேளுங்க. இதுக்கு எல்லாம் நீங்க கேட்பீங்க. ரோட்ல உட்காராத. ஏய் சொல்லு. விடுப்பா. விடுப்பா. விடு. எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? 1 மணி நேரம் உட்காருவீங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. மெரினாவுல சாலை ரொம்ப தப்பு. பொதுமக்களை யாரையும் வருத்த கிடையாது. நாங்க பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம தான் போராடணும். ஆனா எப்படி போராடணும்ங்கறத சொல்லி கொடுக்கிறது இவங்கதான். ஆப்போனன்ட் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளோட போராட்டத்தை மாத்தணும். அதுக்காக தான் நாங்க மாறணும். எங்களை மாத்துறது நீங்க தான், வேற யாருமே கிடையாது. எங்களோட கல்வி தரத்துல எந்த குறையும் கிடையாது. நாங்க எந்த வேலையும் செய்யாம சம்பளம் கேட்க கிடையாது. எங்களோட வேலையை செஞ்சுட்டு தான் நாங்க எங்க ஊதியம் கேட்கிறோம். சரியான ஊதியம் தான் கேட்கிறோம். உயர்வான ஊதியம் நாங்க கேட்கவே இல்லை. எங்க இவ்வளவு 16 வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம். கலைஞர் சொல்லுவாரு, ஒரு ஆசிரியரோட மனமும் உடலும் நல்லா இருந்தா மட்டும்தான் கல்வி சிறந்ததா இருக்கும்னு. ஆனா இங்க எங்களோட மனமும் உடலும் வேதனையில தான் இருக்கு 16 வருஷமா. இதுக்கு மேல எங்களுக்கு போராடுறதுக்கு திறனே இல்ல. ரொம்ப முடியாம ரொம்ப வேதனையில தான் வந்து போராடிட்டு இருக்கோம். இங்க நடு ரோட்ல இவ்வளவு வருஷமா நாங்க போராடலையே. இந்த வருஷம் தான் இறங்கி இருக்கோம். எங்களை இறக்குனது யாரு? நீங்க தான் சார். நாங்க வந்து இவ்வளோ நாளாக அறவழியில் தாங்க சார் போராடினோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப, அதாவது கொடுத்த வாக்குறுதி தான் கேட்க வந்த எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்ணுறாங்க சார். அதாவது கையை பிடிச்சி இழுக்கிறாங்க சார். மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்களால் நடக்க முடியறதில்ல. அப்புறம் பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே வச்சு தூக்குறாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே அறவழி தான், காந்திய வழியை தான் பின்பற்றி எங்களை வருத்தி உண்ணாவிரதம் இருந்தோம் இவ்வளோ நாளாக. 16 ஆண்டு காலம் நாங்கள் சிறைவாசம் வனவாசம் எல்லாமே அறிவிச்சாச்சு. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அடக்குமுறைங்க சார். கொடுத்த வாக்குறுதி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க. 4.5 வருஷம் முடிஞ்சு போகுது. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற வேதனை யாருங்க சார் தொடச்சி வைப்பா? அதனால தமிழக அரசு எங்களுடைய இந்த கோரிக்கையை வந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களது ஆணை ஜீவா வழங்கிட்ட நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ஊர் போய் சேர்ந்துருவோம். இந்த அரையாண்டு பரீட்சையோட விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்து பண்ணுறோங்க சார். எங்களுக்கும் குழந்தை குடும்பம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வருஷம் லீவுக்கும் நாங்கள் குழந்தைகளை விட்டுட்டு தான் இங்கே வந்து பண்ணுறோம். நாங்களும் வந்து கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் தான். 16 வருஷமா இதை பற்றி நாங்கள் போராடிட்டு இருக்கோம் சார். குடும்பத்தோடு வந்து இன்னும் அந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்றவே மாட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களுடைய சம்பளத்தை பாதியாக குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதை வந்து எங்களோட உரிமை தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். தூக்கி உட்காரீங்க. நல்லா உட்காரீங்களா? இருக்க போதா
2009 அப்புறம் பணி முடிஞ்சவங்களுக்கு 5200 ரூபா ஊதியம் கொடுத்தாங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வேலை அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 8370 ரூபா கொடுத்துருக்காங்க சார். அந்த அடிப்படை ஊதியத்திலே கிட்டத்தட்ட 3170 ரூபா இருக்குது சார். உங்களோட ஊதிய முரண்பாடு தீர்க்குன்னு சொன்னாங்க சார். ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களோட பிரச்சனை தீரல சார். குழு போட்டாங்க சார், 3 மாசத்துல உங்களோட குழு வந்து நிறைவேற்றணும்னு சொன்னாங்க சார். 3 வருஷம் ஆச்சு சார். எங்களுடைய ஊதிய முரண்பாட்டை கலைஞ்சு எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கி சமத்துவம் காத்திடணும். இதை தான் நாங்கள் முதல்வர் ஐயாட்ட கேட்டுட்டு இருக்கோம். பல்வேறு திட்டங்கள், பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், பல்வேறு போராட்டங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.